கேள்வி. அக்குபஞ்சர் சேஃபான ட்ரீட்மெண்ட்டா? ஏன் அப்படின்னா இதில் வந்து நீட்லிங் மட்டும்தான் பண்ணுறோம். எந்த அறுவை சிகிச்சையும் எதுவுமே இதில் கிடையாது, மருந்து கிடையாது. அப்படிங்கும்போது கரெக்டான அக்குபஞ்சரிஸ்ட்டு போனீங்கன்னா அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது 100% சேஃப், நோ சைடு எஃபெக்ட். இந்த அக்குபஞ்சர் பொறுத்தளவுக்கு மீது எல்லாமே மெடிசன் ஓரியன்ட். எந்த மருத்துவம் எடுத்தீங்கன்னா சித்த மருத்துவ மெடிசனு, ஆயுர்வேதா மெடிசனு, அலோபதி மெடிசனு, யுனானி மெடிசனு, ஹோமியோபதி மெடிசன் எல்லாமே மெடிசன் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயங்கள். இப்போ மெடிசன் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து இது அன்னமய கோஷத்தில் தான் இதெல்லாம் வேலை செய்யும். இந்த அன்னமய கோஷத்தில் வேலை செய்யும்போது அந்த அன்னமய கோஷத்தை இந்த உடம்பு பிரிச்செடுக்க முடியாத, அந்த சாப்பாட்டில் இருக்கிற சக்தியை பிரிச்செடுக்க முடியாத அளவுக்கு இருக்கும்போது நாம் கொடுக்குற மெடிசனில் இருக்கிற வேல்யூ எல்லாமே பிரிச்செடுக்க முடியாத அளவுக்கு மோசமாக இருந்ததுன்னா அதுக்கு சக்தி மட்டும்தான் தேவைப்படும். அப்போது நீ மித்த மெடிசனில் வேலை செய்யலை, எங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கும்போது இந்த இடத்துல சக்தி கொடுத்து வேலை செய்கிறதுனால இது இமீடியட்டான எஃபெக்ட் இதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. மற்றதோட கம்பேர் பண்ணிக்கலாம்னா ப்ரெஷர், சுகர் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மெடிசன், ஆர்டிக்கலாக சாப்பிட்ற மெடிசன் இது கூட நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம். மற்ற மருத்துவத்தையும் பேரலாக கொண்டு போகிறது சில வியாதிகளுக்கு மட்டும்தான் அது சூட் ஆகும், எல்லா வியாதிக்கும் சூட் ஆகாது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீமோதெரப்பி கொடுத்துட்ருக்காங்க, அப்புறம் வந்து ஒரு ரேடியோ தெரப்பி கொடுக்குறாங்க, அது கேன்சர் பேஷண்ட்டாக இருக்காங்க. அந்த மாதிரி சமயத்தில் கேன்சர் பேஷண்ட்டுக்கு டயர்ட்னஸ் அதிகமாகும், WBC குறையும், பிளேட்லெட்ஸ் குறையும். இந்த மாதிரி சமயத்துக்கு இந்த அக்குபஞ்சரில் வந்து டயர்ட்னஸ் இருக்காது, டைஜஷன் நல்லா பண்ணு, பிளேட்லெட் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்து சப்போர்ட் சிஸ்டமாக நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அப்புறம் அதே மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்டில் சர்ஜரி எதாவது பண்ணுறாங்க, அந்த சர்ஜரி சீக்கிரமாக ஹீல் ஆகணும்னா இதை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாடியில் எங்கேயாச்சும் சீ பிடிச்சிருக்கு, ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க, ஒரு பிளேட் வச்சுருக்காங்க, ஒரு பிளேட் ஏதாவது சீ பிடிச்சிருச்சு அந்த ஏரியாவில், இது நீங்கள் சர்ஜரி பண்ணி அதை க்ளீன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, இதை போட்டு அதை வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வியாதியை குணம் பண்ணும்போது அதுக்கு சப்போர்ட்டிவாக இது கூட வச்சுக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பெரிய வழியெல்லாம் இருக்காது. நீடில் சில இடத்துல குத்துறது தெரியும், சில இடத்துல தெரியாமல் கூட கொடுக்கலாம். மைல்டாக இருக்குது, ஏதாச்சும் குத்தும்போது ஏதாச்சும் லைட்டாக வலி இருக்கிற மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் அந்த பெயினில் இது இருக்குது. பயந்து லிமிட்டேஷனே கிடையாது. சொல்லப்போனால் ஏஜ் பீப்புளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப எனர்ஜி கம்மியாக இருக்கிறதுனால எனர்ஜி சடனாக உள்ள இன்புட் ஆகும்போது அவங்களுக்கு அந்த ரெக்கவர் வந்தனுடைய ஸ்பீடு வந்து அவங்க ஈஸியாக ஃபீல் பண்ணலாம். இப்போ ஒரு சின்ன பையன் இருக்கா, ஒரு 15 வயசு 20 வயசு பையன் இருக்கா, அவன் முதலேயே எனர்ஜெட்டிக்காக இருப்பான். ஏதோ ஒன்று இம்பேலன்ஸ் ஆகிருக்கு, அந்த இம்பேலன்ஸ் கூட அவனால் உணர முடியாது. அவனுக்கு போய் கேட்டிங்கன்னா அவனுக்கு என்ன எப்போ போல தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவான். ஆனால் வயசானவங்களுக்கு இந்த எனர்ஜி ரொம்ப லோவாக இருக்கிறதுனால இது ஈஸியாக பிக்கப் ஆகும். பிக்கப் ஆக ஈஸியாக உணர்வாங்க. அதனோட எஃபெக்ட் வந்து பயங்கரமாக இருக்குது. இது 90 வயசு, 80 வயசு, 75 வயசே கிடையாது, எந்த வயசில் வேணாலும் பண்ணலாம். அதாவது நீடில் அவங்கள ஒரு ஸ்பெஷல் சைல்டு இருக்கலாம், ஒரு பிரெயின் டெவலப்மெண்ட் இல்லாத ஒரு சைல்டு இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் நீடில் குத்த முடியாது, ஒரு நிமிஷத்தில் அது பிடிங்கிடுவாங்க. அப்போ நம்ம அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணலாம்னா அக்கு ப்ரெஷர் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அக்கு ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த 1 மணி நேரம் தேவைப்படாது, ஒரு 10-15 நிமிஷத்தில் அந்த இதை நம்ம கொடுத்துருவோம். அதுக்கு ரிசல்ட் இருக்குது. பேலன்ஸ் லைஃப் ஸ்டைல்ங்கிறது கரெக்ட் டைம் சாப்பிட்றது, கரெக்டான அளவு சாப்பிட்றது, கரெக்டான குவாலிட்டி, இதெல்லாம் பின்னால் சொல்கிறேன். குவாலிட்டின்னா என்ன, டைம், இதெல்லாம் சொல்கிறேன். கரெக்டான டைம் சாப்பிட்றது, போதிய அளவு தண்ணீர் குடிக்கிறது, நைட் 10 to 5 தூங்குறது. பகலில் தூங்குறது நைட்டு காம்பன்சேட் ஆகாது, நைட் தனியாக தூங்குங்க. உங்களோட லைஃப் ஸ்டைலை எவ்வளோக்கு எவ்வளோ கிளியராக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வியாதி, இந்த 5க்குள்ளே தான் நீங்கள் எல்லா வியாதியும் வரும். சாப்பிட்ற சாப்பாடு, சாப்பிட்ற அளவு, டைமு, தூக்கம், தண்ணி, இந்த 5க்குள்ளே தான் உங்கள் வியாதியே இருக்குது. அந்த 4448 வியாதியுமே இந்த 5ஓட காம்பினேஷனுக்குள்ளே தான் வரும். வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு வியாதிக்கும் வேறு மாதிரி இருக்குது. காமனாக பார்த்தீங்கன்னா நாம் ஒரு சின்ன வயசாக இருந்தோம்னா இட்லி தோசை எடுக்கிறது பிரச்சனையே கிடையாது. அதே கொஞ்சம் சுகர் பேஷண்ட் அப்படின்னா காலையில் மில்லட்ஸ் அல்லது ப்ரோட்டீன்ஸ் ஏதாச்சும் எடுக்கிற மாதிரி பயிறு வகைகள், தட்டைப்பயிறு, பாசிப்பயிறு, கொண்டக்கடலை இந்த மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதை வச்சுக்கணும். மத்தியானம் லஞ்ச் ஆசிட்டிஸ் நம்மளோட சாப்பாடு ஏதாவது பொரியல், ரசம், மோர், தயிர், அது உங்களோட கான்ஸ்டியூஷன் தகுந்த மாதிரி தயிராக மோராங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரசம், புளி இல்லாத ரசம், அப்புறம் வந்து இதில் பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு கொள்ளில் வடித்த தண்ணீரில் வைக்கிற ரசம், அரிசியை வடித்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது வந்து மத்தியானம் மீலாக வச்சுக்கிட்டிங்கன்னா நைட்டுக்கு வந்து இதே மாதிரி கொஞ்சம் அளவான ஏதாச்சும் ஒரு இது
குழந்தைங்கன்னு ஒரு 20 வயசுக்குள்ளே இருக்காங்கன்னா இட்லி தோசை அதெல்லாம் ஈஸியாக சாப்பிடலாம், சப்பாத்தி இதெல்லாம். கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள்ஸு நைட்டு ரொம்பவே சாப்பாட்டை குறைச்சிக்கிறது நல்லது. அதே லைட்டாக ஏதாவது ப்ரோட்டீன்ஸோ ஏதாச்சும் இல்லையோ அது மாதிரி வச்சுக்கலாம். இல்லைன்னா வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எதாவது பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு காமன் தான். இது வந்து டிசீஸ் வந்து என்ன எடுக்கணும் எடுக்கக்கூடாதுங்கிறது சேஞ்ச் ஆகும். நான்வெஜ் டியூரிங் இந்த அக்குபஞ்சரில் நான்வெஜ் சேர்த்துறீங்கன்னா எஃபெக்ட் இருக்காது. ஏன் அப்படின்னா இப்போ வந்து நம்ம அக்குபஞ்சர் பண்ணும்போது உங்கள் வியாதிக்கு மட்டுமே நம்ம பண்ணுறது கிடையாது, எல்லா உறுப்புகளையும் பேலன்ஸ் பண்ணுறோம். எல்லா உறுப்பு பேலன்ஸ் பண்ணணும்னா அங்கே பிளட்டு நல்லா இருக்கணும். பிளட்டு நல்லா இருக்கணும்னா பிளட்டை சுத்தம் பண்ணணும், டீடாக்சிகேஷன் பண்ணணும். டீடாக்சிகேஷன் பண்ணணும்னா ரிச் ஃபுட் எதுவுமே சாப்பிடக்கூடாது, ரிச் கலோரிஸ் இருக்கிற ஃபுட்டு சாப்பிடக்கூடாது. அதனால் மைல்டாக ஈஸியாக ஜீரணமாகிற ஃபுட் இருந்ததுன்னா லிவரில் எனர்ஜி ஸ்டோரேஜ் நடக்கு, நம்ம கொடுக்குற எனர்ஜி சேர்ந்து உடம்புல இருக்கிற கழிவுகளை பூரா வெளியில் மோஷன், யூரின், ஸ்வெட்டிங், சளி இது வழியாக வெளியில் வரும். இது வழியாக வெளியில் வந்தோன்னா ரத்தம் சுத்தமாச்சுன்னா அந்த லிவரோட ஃபங்க்ஷனாலிட்டியும் அதிகமாகும். ரத்தம் சுத்தமாகும் போது பாடியில் எல்லா செல்லுக்கும் தேவையான சக்தியை ஈஸியாக எல்லா பக்கம் ட்ராவல் ஆகும்போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. அதுக்கு யூஸ் ஆகுது. நான்வெஜ்ஜு நல்லது இல்லைன்னா யாரும் சொல்லவே மாட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு அல்சரிட்டிஸ் இருக்குதுன்னா கண்டிப்பாக அனிமல் ப்ரோட்டீன் தான் அல்சர் ஈஸியாக சரி பண்ணணும். ஒரு பாலோ, ஒரு முட்டையோ, ஒரு நான்வெஜ் காரம் மசாலாவும் காரமும் இல்லாத நான்வெஜ் இதெல்லாமே வந்து நம்மளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய விஷயத்துக்கு. அதே போல் மசில் ஸ்ட்ரென்த்னஸ்க்கு, பாடி ஸ்ட்ரென்த்னஸ்க்கு கண்டிப்பாக நான்வெஜ் யூஸ்ஃபுல் தான். அதை வந்து எடுக்கிற விதம் எப்படி இருக்குன்றது. ரொம்ப எண்ணெயில் பொரிச்ச ஐட்டமாகவோ அல்லது நைட் டைமில் போய் நான்வெஜ் சாப்பிட்றதோ இருக்கக்கூடாது. நான்வெஜ் அப்படின்னாவே மார்னிங்காக இருக்கணும் அல்லது மத்தியானமாக இருக்கணும். நைட் டைமில் நான்வெஜ் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நைட்டு ஒரு 7-7:30 மணிக்கு மேலெல்லாம் சாப்பாடு வெந்ததை வாயில் போடுறதே தப்பு. இதெல்லாம் தான் இருக்குது. டோட்டலாக நம்ம பார்த்தா ஏதோ ஒன்று மட்டும் கிடையாது. லைஃப் ஸ்டைல் இப்போ வந்து எப்படி வந்து ஃபாரின் கலாச்சாரத்தோடு நம்ம ஒன்றி போனதுனால நம்ம லைஃப் ஸ்டைல் எல்லாமே சேஞ்ச் ஆனதுனால தான் நீங்கள் பார்க்குற இத்தனை வியாதி இருக்குது. இல்லாட்டி இவ்வளோ வியாதியெல்லாம் முதல்லலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடுன்னு போட்டாங்கன்னா ரசம், குழம்பு, அப்பளம், பொரியல், கூட்டு இதுதான் இருக்குது. எனக்கு அது கூட பிரியாணி, காலிஃப்ளவர் சில்லி, காளான் சில்லி, அப்புறம் ஃப்ரூட் சாலடு. எப்போவுமே பாருங்கள் சாப்பாட்டோடு சாப்பிடக்கூடிய ஒரே பழம் வாழைப்பழம் தான். அது வாழைப்பழம் ஹெவியாக சாப்பிட்டா மட்டும்தான் சாப்பிடணும். வாழைப்பழம் மெடிசன். எல்லா நேரத்துக்கும் வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது. வயிற்றில் ஏதாச்சும் சரியாக ஜீரணமாகலையோ மோசம் ஏதாச்சும் லூஸாக போகுதோ அப்போ தான் வாழைப்பழம் சாப்பிடணும். நம்ம இப்போ அப்படி கிடையாது. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் வாழைப்பழங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு மத்தியான சாப்பாட்டில் மட்டும்தான் வைப்பாங்க. இன்றைக்கி வாழைப்பழங்கிறது அவன் ஒரு குலையை வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு அப்பா 2 மகன் 2 நல்லா இஷ்டத்துக்கு சாப்பிட்றாங்க. வாழைப்பழம் எவ்வளோ சாப்பிட்டிங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஃபுட்டு உள்ளே போகும். அத்தனை சாப்பாட்டை சாப்பிட்டு அந்த சாப்பாட்டுக்கு உண்டான வேலை என்னன்னு பாருங்கள். வேலையே இல்லை. வேலை இல்லாமல் அவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டிங்கன்னா அதை தயாரிக்கக்கூடிய பேங்க்ரியாட்ஸு உண்டு பண்ணக்கூடிய என்சைமிட்டிஸு சிரமப்படுது. இப்போ இன்றைக்கி வந்து ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆஃபீஸ் போயிட்டு வராங்க, பேசுகிறாங்க, குடிக்கிறாங்கன்னா 2000 கலோரி தாண்டி அது தேவையில்லை. 2000 கலோரி அதிகம். அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இதுக்குண்டான சாப்பாட்டை எவ்வளவு தேவையோ அவ்வளவு வச்சுக்கிறது வந்து உங்களோட உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. ஆனால் நான் சொல்கிறேன், இன்றைக்கி அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதுங்கிறது வந்து நிச்சயமாக இருக்குது. அதனால தான் இவ்வளவு நீங்கள் டிசீஸையும் பார்க்குறதுக்கு முதல் காரணம் தான். ப்ரிப்பேர்லாம் இல்லை. இவங்க சொன்னால் 48 நாளைக்கு இவங்க சொல்கிறத மட்டும் சாப்பிடுவோம், என்ன சொல்கிறாங்களோ அதை செய்வோம் அப்படின்னு ஒரு மனசாக வந்தாங்கன்னா அங்கே ரிசல்ட் 100%. அக்யூட் டிசீஸ்க்கு உடனே இன்றைக்கி தான் தலைவலி இருந்துச்சுன்னா நீடில் போட்டால் போய் நின்று போயிடும். எனக்கு 8 வருஷம் தலைவலி இருக்குதுன்னா நான் 1 நிமிஷத்தில் நிறுத்த முடியாது. சில தலைவலி நிறுத்தலாம், மொத்த தலைவலியெல்லாம் ஒரே நிமிஷத்தில் நிறுத்தலாம். ஆனால் எனக்கு 8-10 வருஷமாக தலைவலி இருக்குது, அதனாலேயே தெரியல, நான் மெடிசன் போட்டு தான் கண்ட்ரோல் பண்ணுறேன்னா அதை நிறுத்துறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். எந்த உறுப்பு டிஸ்பேலன்ஸுக்கு ஆகிக்குன்னு பார்த்து அதெல்லாமே நான் பேலன்ஸ் பண்ணால் தான் என்னால் அதை பண்ண முடியும். அப்போ அப்படிங்கும்போது அதனால தான் நம்ம கேட்குறது, ஒரு கிரானிக் டிசீஸ்ன்னு எடுத்தீங்கன்னா 48 டேஸ் கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ ஏதோ அக்யூட் இருக்குது, இப்போ தான் எனக்கு பிரச்சனை. இன்றைக்கி தான் நேற்று வரைக்கும் நல்லா இருந்துச்சு, ஒரு டெங்கு ஃபீவர் இருக்குது, நேற்று நல்லா இருந்து இன்றைக்கி ஃபீவர் இருக்குதுன்னா நீடில் போட்டு 1 டேல ஃபீவர் செட்டில் ஆகிடும். அடுத்த ஒரு 2 நாளில் டயர்டு போயிடும். அடுத்த ஒரு 2-3 நாளில் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருவான். 15 நாளில் பிளேட்லெட் 25,000 இருந்ததுன்னா 4 லட்சம் 5 லட்சம் ஆகிடும். என்னோட மெத்தடாலஜி படி இந்த 48 டேஸ் எடுக்கும்போது எல்லா உறுப்புகளோட எனர்ஜியும் பேலன்ஸ் பண்ணுவேன். அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் சொல்கிறது சொல்லாதது என்னென்ன பிரச்சனை உள்ளே இருக்குதோ எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வரும். ரெக்கவர் ஆகும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏதோ வித்தியாசமாக நடக்குது அப்படின்னு. அந்த வித்தியாசமாக நடக்கும்போது நாங்கள் சொல்கிற மாதிரி மோஷனில் பிளாக்கு, ப்ரௌனு, எல்லோ, ஆரஞ்சு, க்ரீனுன்னு போகும். யூரினில் இந்த மாதிரி கலராக போகலாம், ஃபேமியாக போகலாம். சளி உள்ளே இருக்கிற சளி பூரா வெளியில் வரலாம். சைனசிட்டிஸ் கேவிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா சைனஸ் அந்த கோலை பூரா வெளியில் வரலாம்.
இது மாதிரி எல்லா விஷயங்களும் தேவையில்லாத என்னென்ன விஷயம் இருக்குதோ அத்தனையுமே வெளியே வரும்போது யூமே கம் டு கியூர், அதாவது நல்ல ஒரு பொசிஷன் போல எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. வியாதி இல்லாமல் அந்த எனர்ஜியை ஃபீல் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் நம்ம இவ்வளோ மோசமாக இருந்துருக்குறோம், இவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் ஆகிருக்கோங்கிற அப்போ தான் உங்களுக்கு புரியும். அந்த 48 days எடுக்கும்போது உங்கள் உடம்புடைய சக்தியினுடைய நிலை இப்போ ஒரு 50% எனர்ஜி இருக்கீங்கன்னா ஒரு 100% எனர்ஜி ஆவீங்க. அப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் இருக்கிற எனர்ஜி வந்து 2 மடங்கு இருப்பீங்க, டயர்டு ஆகாது. எல்லாம் அப்படி தேவையே கிடையாது. 48 daysக்கு நம்ம எடுத்து அதுக்கப்புறம் வீக்லி த்ரைஸ் வீக்லி ஒன்ஸ் அப்படியே குறைச்சிட்டு வந்துட்டு ஃபுட்டை சேஞ்ச் பண்ணிட்டோம்னா இந்த ஃபுட்டுக்குள்ளே அடாப்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்கிற மாதிரி மெத்தடாலஜியிலிருந்து மாறக்கூடாது, லைஃப் ஸ்டைல் மாறக்கூடாது. லைஃப் ஸ்டைல் மாற பொறுத்தீங்கன்னா இது அப்படியே கோத்துருவாங்க. அப்படி ஏதாச்சும் வந்தால் கூட 48 நாள் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா 1 or 2 days 3 days 5 days அவ்வளோதான், ஈஸியாக போயிடும்.